அவர்களையும் அங்கே வழங்கிட்டுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக போதகர் பிரதேச உறுப்பினர் கௌரவ ஹரிஹரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரைக்கு முன்னால் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நாடாவட்டி தரப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய கௌரவ CVK சிவஞானம் ஐயா அவர்களை தமிழர் நாயகர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இங்கே திறந்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் உங்களுடைய பேரனுக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பிரகாஷ் தவிசாளர் அவர்களே மற்றும் இந்த நாளிலும் தமிழரசு கட்சியின் தலைவர் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய CV சிவஞானம் ஐயா அவர்களே இந்த நாளிலும் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சார் அவர்களே மற்றுமாக இந்த இடத்திலே கௌரவ விருந்தினர்களாக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சட்டத்தரணி சாயந்தன் அவர்களே மற்றுமாக இந்த இடத்திலே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மதிப்புக்குரிய சுயிலன் அவர்களே மற்றுமாக இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற பலி தெற்கு தமிழரசு கட்சியினுடைய பிரதேச உறுப்பினர்களே இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கிராம மக்களே மற்றும் தமிழரசு கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களே உங்கள் அனைவருக்கும் இனிதான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்நேர மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சமூக மாற்றத்திற்கு ஒரு தனிநபர் வளர்ச்சிக்கு தொடர்பாடல் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. நாம் அனைவருமே 21ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது தொடர்பாடல் என்பதின் முக்கியத்துவம் யாதென்பதை நாம் எல்லாருமே நன்கு அறிந்திருக்கின்றோம். இந்த தொடர்பாடல் வளர்ச்சியிலே உண்மையும் இருக்கின்றது. உண்மையை பார்க்கிலும் பொய்யினுடைய ஆதிக்கமே அதிகம் காணப்படுகின்றது. அது தொடர்பாடல் மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்கின்ற உலகிலும்
உண்மை நடந்து வருவதற்கு முன்பாகவே பொய் ஓடி சென்று விடும் என்று சொல்வார்கள். எனவே அந்த வகையிலே இந்த புதிய நாள் புத்தாண்டிலே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய செயலாளர் அவர்கள் நல்ல ஒரு கைகாரியத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் தமிழரசு கட்சிக்கென்று ஒரு தசாப்தங்கள் இருக்கின்றது, இலக்குகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மானிப்பாய் தொகுதி முன்னர் உடுவில் தொகுதியாக காணப்பட்டது. நான் நம்புகிறேன் 1988 ஆண்டுக்கு பின்னராக மானிப்பாய் தொகுதியாக அது மாற்றம் கண்டது என்று நான் நம்புகின்றேன். அந்த வேளையிலே உடுவில் தொகுதியிலே 23 வருடங்களாக தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமரர் வி தர்மலிங்கம் ஐயா அவர்கள் என்று நான் நம்புகின்றேன். அவர் தொடர்ச்சியாக இந்த உடுவில் தொகுதியிலே அவர் பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒருவர். அது மாத்திரமன்றி அவருக்கான ஒரு தனித்துவம் காணப்பட்டது. சொல்லுகிறார்கள் என்னவென்றால், ஏழாலை மற்றும் குப்புலான் மக்கள் அவருடைய பாராளுமன்றத்துக்கான அந்த வேட்புமனுக்கான காசை அந்த கட்டுக்காசை அந்த மக்களே கொடுத்தார்கள் என்று. அதில் நான் சொல்ல வருகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மக்கள் தொடர்பு என்பது இன்றியமையாதது ஒன்று. அது தனி ஆழ்த்தத்துவத்துக்கு என்றாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கு என்றாலும் சரி, அந்த மக்கள் தொடர்பாடல் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தொடர்பாடல் கூடாகத்தான் ஒரு கட்சி தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய மேலாண்மையை அது நிலைநாட்டக்கூடியதாக இருக்கின்றது. 1949ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் அவர்கள் தமிழரசு கட்சியை ஆரம்பிக்கின்ற போது அவருடைய தனித்துவம் மாத்திரமல்ல, அவருடைய தொடர்பாடல் இன்றியமையாதாக செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தது. எனவே இந்த சமகால சூழலிலே தமிழரசு கட்சி இந்த புதிய ஆண்டிலே தன்னை ஒரு பீனிக்ஸ் பறவையாக மாற்றுருவாக்கத்துக்குள் கொண்டு செல்கின்றதற்கு இந்த தொடர்பாளர் காரியாலயம் ஒரு அடையாளம் என்று அல்லது ஒரு மேல்வரி சட்டமாக இந்த நாளிலும் காணப்படுகிறது. மிக அன்புக்குரிய துவாரன் அவர்கள், அவருடைய குடும்பம் எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர்கள் மக்கள் சேவகம் செய்கிறவர்கள். அவருடைய பேரன் நான் நம்புகிற கூட்டணும் தெரியல, எனவே சுவாமிநாதன் அவர்கள் மில்லும் வைத்திருந்தார்கள், கடையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லா மக்களுக்கும், இந்த கிராமத்து மக்களுக்கும் எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள். அவர்கள் இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக, குறிப்பாக வழி தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிரகாஷ் அவர்களோடு இணைந்து தொடர்ந்தும் அந்த கிராம மக்கள் மத்தியிலே அவருடைய தேவைப்பாடுகளை கண்டுணர்வது மாத்திரமல்ல, இந்த 2026ஆம் ஆண்டிலும் இந்த புதிய வருஷத்திலும் ஒரு மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தை திறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற போது அந்த மக்களுடைய தேவைகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற அந்த மனிதமும் மனித மாண்பும் இந்த வழிதற்கு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் தவிசாளருக்கும் இருக்கிறது. அந்த கட்சி தமிழரசு கட்சிக்கும் காணப்படுகிறது. அது மென்மேலும் எதிர்வருகின்ற காலங்களிலே மாநகர சபை தேர்தல் என்றாலும் சரி, பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, அது தனக்கான ஒரு வீர்நடையை போடும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறை ஆசியை நல்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காய், எங்களுடைய வளர்ச்சிக்காய் எங்களோடு தோளோடு தோள் நிற்கின்ற சகோதர சகோதரிகளே, கட்சியினுடைய ஆதரவாளர்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய வெளிகாமம் தெற்கு மானிப்பாய் தொகுதி கிளை சார்பில் முதலிலே உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களை சந்திப்பதும் வாக்கு கேட்பதும், தேர்தல் வந்துவிட்டால் எங்களை நோக்கி ஓடி வருவார்கள் என்ற மனநிலையில் இருக்கின்ற மக்களை அப்படி அல்ல, தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுடன் ஒன்றியிருக்கிறோம், உங்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்கின்றோம், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சொல்வதற்காக இந்த மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தை திறந்து வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய நெடுநாள் கனவு. இதற்கு செயல் வடிவம் கொடுத்த எங்களுடைய உறுப்பினர் நண்பர் துவாரகன் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றியர்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அலுவலகம் உங்களுக்கானது.
உங்களுடைய பயன்பாட்டுக்கானது. எந்த நேரமும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைவர் அவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கின்ற நேரங்களில் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அலுவலகத்துக்கு வருகை தருவார்கள். அதை முன்கூட்டியே நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம். உங்களிடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், சட்ட ரீதியாக அணுக வேண்டிய பிரச்சனைகள், அவற்றுக்குரிய தீர்வுகள், இவை எல்லாவற்றுக்கும் எங்களுடைய கட்சி தலைமை, எங்களோடு இணைந்திருக்கின்ற சட்டத்தரணிகள் உங்களுக்குரிய வழிகாட்டுதல்களை வழங்க தயாராக இருக்கிறார்கள். எங்களுடைய சபை உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் இந்த அலுவலகத்திலே கடமையாற்றுவார்கள். நீங்கள் எந்த நேரமும் சபை சார்ந்த அல்லது உங்களுடைய ஊர் சார்ந்த பொது விடயங்கள் சார்ந்த அனைத்து விடயதானங்களுக்குள்ளும் நீங்கள் எங்களை அணுக முடியும். இந்த முயற்சி எங்களுடைய மானிப்பாய் தொகுதியிலே ஏனைய இடங்களிலும் தொடரும். இது ஒரு முன்மாதிரியான முயற்சி என்பதை கூறிக்கொண்டு ஞாபகார்த்த நினைவு பரிசோதனையும் வழங்கி வைக்கப்படுகின்றது. சிறப்புமிக்க நல்ல நாளிலே மக்கள் தொடர்பாளர் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே முதலாக ஒரு மடலை கொடுப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் தேசியத்துக்குள் தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசத்தில் தமிழர்களுக்கென்றே இருக்கின்ற திருச்சபைகளில் ஒன்று தென்னிந்திய திருச்சபை யாழ் ஆதீனம். தென்னிந்திய திருச்சபை யாழ் ஆதீனம் தற்போது சில நெருக்கப்பாடுகளை சந்தித்து வருகிறது. அதன் அடிப்படையில் யாழ் ஆதீனத்தின் உப தலைவர் என்ற அடிப்படையிலும் செனட்மா சபையினுடைய உறுப்பினர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் என்ற அடிப்படையில் வணக்கத்துக்குரிய ராஜ்குமார் அவர்களும் இன்னுமாக இந்த கூட்டத்துக்குள்ளே அங்காங்கே இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பொறுப்பு வாய்ந்தவர்களும் இந்த கூட்டத்துக்குள் இருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் ஷரோன் என்கின்ற உப பொருளாளர் இங்கு இருக்கிறார்கள். அதே போன்று வேந்தகுமார் என்கின்ற உப பொருளாளர் அவர்களும் இங்கு இருக்கிறார்கள். ஏனையவர்களும் இங்கு இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய திருச்சபைக்கு கடந்த காலங்களிலே எங்களுடைய பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் முதுகெலும்பாக நின்று எம்மை நிமிர்ந்த வைத்த
எங்கள் கணத்துக்குரிய ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஐயா அவர்களிடத்திலே இந்த மடலை கையளிக்கிறேன். இது முதலாக மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்படுகிற மடல். இதை பார்த்து முதலாவது மக்களுக்கென்ற சேவையை செய்வதற்கு வேலைகளை ஆரம்பிப்பதற்குமான மடலை எம்.ஏ. சுமந்திரன் ஐயா அவர்களிடத்திலே இருவரிடத்திலும் தவிசாளர் அவர்களிடத்திலும் கையளிக்கின்றேன். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று இங்கே நடைபெறும் இந்த காரியாலய திறப்பு விழா மிகவும் உன்னதமான நிகழ்வாகும். இந்த உன்னதமான நிகழ்வில் பொதுமக்களினது என்னென்ன தேவைகளோ அதைகளை எல்லாம் உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையுள்ளதாக இந்த காரியாலயம் அமைந்துள்ளது. இது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆகையினால் இப்படியான பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் முதலாவது கடமையாகும். அதை உணர்ந்து இப்படியான ஒரு நிகழ்ச்சியையும் நிலப்பாட்டையும் உருவாக்கின மக்களுக்கும் மக்கள் இதற்கு காரணகர்த்தாக இருந்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தாண்டில் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. ஆட்சியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னுடைய சாயந்தர் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் சுகீர் அண்ணா, என்னுடைய மத குருமார்கள், என்னுடைய ராஜ்குமார் போதகர், ஆண்டனி போதகர், என்னுடைய பிரதம குரு பாலசுப்ரமணியன் பொருட்கள் மற்றும் என்னுடைய ஊடகவியலாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தருணத்தில் விடைபெறுகிறேன். நன்றி. இலங்கை தமிழரசு கட்சியின் மேனிப்பாய் தொகுதிக்கான உடுவில் கிளை இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரால் அலுவலகம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது.